பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஒரு 3 நாட்கள் அகைன் வந்து தமிழ்நாடு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறாரு. திமுக காங்கிரஸ் தான் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப பிளேம் பண்ணி பிஎம் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்க தானே இங்க அரசியல் சக்தியா இருக்கிறோம், எங்களை தானே பிளேம் பண்ண முடியும். டிஎம்டிகே பிளேம் பண்ண முடியாதுல்ல, லெட்டர் பேட் கட்சிகளை பிளேம் பண்ண முடியாதுல்ல. இங்க ஆக்டிவா பொலிட்டிக்கலா அலைவா இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும். அலைவா இருக்கிற பார்ட்டி, கவர்மெண்ட்ல இருக்கிற பார்ட்டி டிஎம்கே, அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ், அதெல்லாம் பண்ணுவார். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தானே இருக்கு. வாரிசு அரசியல் அப்படின்றத கடுமையா பேசுறாரு, ஊழல் இருக்கு அப்படின்றது பேசுறாரு. வாரிசு அரசியல் அவர் பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக் கொண்டு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். வாரிசு அரசியல் ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட். அவர்கள் கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் அந்த கட்சி வாரிசு அரசியல் இல்லை. இப்ப கர்நாடகாவில் ஜனதாதளோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார். அந்த கட்சியில யார் இருக்கா? 3-4 தலைமுறையா ஒரே கட்சியில பதவியில் ஒரே நேரத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் அந்த தேவகவுடாவோட ஜனதாதள் கட்சி தான். அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். இப்பொழுது தெலுங்கு தேசத்தோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார். தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு? மாமனார் கிட்ட இருந்து மாப்பிள்ளை எடுத்துக்கிட்ட கட்சி, அடுத்தது பையனுக்கு போகுது. அந்த கட்சி வாரிசு அரசியல் அவருக்கு படல. அதனால அவரோட கூட்டணி வைத்துக் கொண்டால் வாரிசு கிடையாது, அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி, அவரோட கட்சியில சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற ஒரு இவர் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டாவே நான் பார்க்கல, நான் பார்க்கவும் கூடாது. அப்படி அது போயிடுது. அவரோட எதிர்த்தா வாரிசு. அதனால இது வந்து ஒரு போரிங் ஆர்குமெண்ட், ஒரு டயர்ட் ஆர்குமெண்ட். இது ஒன்றும் ஒரு ஒரிஜினாலிட்டியே கிடையாது இந்த ஆர்குமெண்ட். சார், வரக்கூடிய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளரா யாரை நிறுத்த போறீங்க? பிரதமர் வேட்பாளரா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஒரு நிலைக்கு காங்கிரஸ் பின்னடைவு சந்திச்சு இல்லையே. நாங்க பல தேர்தல்களை பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே சொல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன்னா நீங்க கூட்டணி அரசாங்கம் என்று பார்த்தீர்கள் என்றால் 96 தேவகவுடாவை யாருமே பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை. 2004 நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெறவில்லை. அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு டாக்டிக். ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் முன்னாடியே சொல்லி தேர்தலை சந்திக்கிறது. சில சமயம் கலெக்டிவ் லீடர்ஷிப்போட தேர்தல் சந்திக்கிறது. ஆனால் அந்த முடிவை எடுக்க வேண்டியது கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சியோட தலைவர்கள் தான். தட்ஸ் பியாண்ட் மை பே ஸ்டேஷன். ஒரு வலுவான ஒரு கட்சியா காங்கிரஸ் இன்னைக்கு இல்லாததுதான் பிஜேபியுடைய வளர்ச்சியா பாக்குறீங்களா? இல்லாட்டி அவங்க வளர்ந்ததுனால நீங்க உங்களுடைய வாக்கு அப்படி இல்ல. பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல தான் அதிகமாக இருக்கிறது. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட மனித ஸ்ட்ரென்த் கிடையாது. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எக்ஸப்ட் குஜராத்தை பாத்தீங்கன்னா அவர்களுக்கு செல்வாக்கு நேரடியாக கிடையாது. கர்நாடகாவில் வேணா ஒரு அளவுக்கு வந்துட்டு போதும், ஒரு பெர்மனன்ட் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அந்த ஹிந்துத்துவா கொள்கை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு செக்ஷன்ல இருந்து வரவேற்பு இருக்கிறது. அது சமுதாயத்தில் வேரூன்றி விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள், அதனால தானே அவசர அவசரமா போய் ஆந்திராவில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. தேவையில்லை. இதுக்கு பிஜு ஜனதா தளுக்கு அந்த கூட்டணி தேவையே இல்லை. ஆனா பிஜு ஜனதா தளோட ஒரு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்காக தேடிக்கொண்டுதான் இருக்காங்க. பஞ்சாப்ல முன்னாடி அகாலிதளோட கூட்டணி வைத்தார்கள், மகாராஷ்டிரால கூட்டணி வச்சிருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல அவர்களுக்கு ஒன்றும் அவ்வளவு செல்வாக்கு இல்லை. இது ஒரு ஹிந்துத்துவா பார்ட்டியா தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு பேன் இந்தியா பார்ட்டியாவே நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு அங்கே அந்த இஸ்லாமியர்களை வந்து 2ஆம் கட்ட மக்களாக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் சிலர் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள். இல்லையே, அப்படி நான் பேசவே இல்லையே. அப்படி நான் பேசவே இல்லையே. நான் என்ன பேசுறேன்னு கரெக்டா கோட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? ஒரு ப்ராபகண்டா மிஷினா பாக்குறேன். கோபல்ஸோட ப்ராபகண்டா மிஷினா நான் வந்து மோதியை பாக்குறேன். ஒரு நல்ல ப்ராபகண்டா மிஷினா பாக்குறேன். அவ்வளவுதான் ஒழிய வேற எதுவும் நான் சொல்லல. ஒரு ப்ராபகண்டா மிஷினா தான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் அவர் ஒரு ப்ராபகண்டா, அதாவது பொய் பிரச்சாரம் செய்வதுதான் ப்ராபகண்டான்ற அர்த்தம் ஆங்கிலத்தில். அந்த ப்ராபகண்டா செய்யறதுல ஒரு வல்லவரா பாக்குறேன். பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல் சை போன்ற வல்லவர் என்று தான் சொல்றேனே தவிர வேற எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்று புரிந்து அதான் நான் பேட்டியில் சொன்னேன். ப்ராபகண்டா பிஜேபியோட ப்ராபகண்டா, மோடியோட ப்ராபகண்டா என்பது பொய் பிரச்சாரம். 15 லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம். இங்க வந்து ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது என்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு யாரும் பாக்குறதே கிடையாது. இன்னைக்கு அவரோட அறிவிப்பு ஸ்கீம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிறார். ஆனா அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது? இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பாக்குறது கிடையாது. அதனால ப்ராபகண்டா மட்டும் தான் அவர் பண்றாருன்னு நான் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.